பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே, சித்திரையில் முத்திரை பதிக்க காத்திருக்கும் உங்கள் பொற்பாதம் தேடி ஓடோடி ஓட்டு கேட்க வருகின்றோம். வெட்டில போட்ட ஷோக்குல இப்படி வாங்க சார். மௌனராகம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். என்ன சார் அரசியல் செகண்ட் ஹாஃப்ல வந்திருக்கீங்களே? ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ ஹவுஸ்ஃபுல் நான் தான் எடுப்பேன் தெரியும். அப்படியா? ஓ புரியுது புரியுது. முத முறை சம்மதியோட வந்திருக்கேன். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம குடும்பங்க. இது நம்ம தம்பி பணம் இருந்தால் பத்தாது, நல்ல மனம் இருக்கணும். தேர்தலில் ஜெயிக்கணும்னா பணம் இருக்கணும். நிதியமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சார் வெறும் மனம் மட்டும் இருக்குன்றீங்க? விலை கொடுத்து வாங்க முடியாதுன்றதுதான் என்னோட ஆழமான நம்பிக்கை. அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி வளர்ச்சி நிக்காது. தம்பி நல்ல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னாலே பழமொழி நடுவில் சொல்லுவாங்க சார். கேளுப்பா கொஞ்சம். சொல்லுங்க சார். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, இன்னும் வெற்றியே பெறல. என்ன சொல்றதுன்னா அது ஆனா பாருங்க சார், இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு விசிறிகள்லாம் விசிறாங்கன்னா பெரிய விஷயம் சார் அது. Thank you. We have lot of fans. ஒருத்தர் பாருங்க மஞ்சள் பையில விசிறாரு. மஞ்சள் பை வந்து பாத்தீங்கன்னா அரசு கொண்டு வந்த திட்டம். அது இல்லாம ஸ்டாலின் சாரும் நானும் ஒரு படங்கள்லாம் பண்ணிருக்கோம். ஏடிஎம்கே சப்போர்ட்டா பேசுறது வந்திருக்கீங்க. சமாளிச்சிருங்க. சோ அதனால விசிறிகள் எனக்கு சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறதா சொல்லியிருக்காருல்ல. நம்பி வரட்டும், நல்லா வரட்டும். கரெக்டான வயசுல வரட்டும். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். வீக்ல இருக்கும் போதே வர்றாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். சார் நீங்க மெயினா இருக்கும் பொழுதுலாம் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்ப அவங்க பையனும் அரசியலுக்கு வந்துட்டாரு, விஜய் பிரபாகரன் அவர்கள். இப்ப என்ன என் பையன் கௌதம் கார்த்திக் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படி சொல்ல என் வாயை எதனா சொல்ல பாக்கல சார். கேப்டன் சார் வந்து உங்க ஃப்ரெண்டு, மூத்த சகோதரனுடைய மகன். அவர் வழியே வருகிறார், வரவேற்போமே. நல்லா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். என்னுடைய ஃப்ரெண்டோடைய மகன் சார். அவர் மட்டும் இல்லை, உங்க ஃப்ரெண்ட் சரத்குமார் சார்ல அவங்க ஒய்ஃப் ராதிகா அவர்களும் வந்திருக்காங்க. ராதிகா ஜி. எஸ் சரத்திய நண்பர் தான், இல்லைன்னு அவரும் சொல்ல முடியாது. அவர் துணைவியார் மக்கள் முடிவு பண்ணார். ஒரு சின்ன சொல்றது, என்னுடைய திரைப்படத்துறையில வந்து இருந்தாலும் இப்போ அரசியல் துறையில வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நான். சரி சார். ஒண்ணுங்க சார், நீங்க எப்போ சார் தனியா நிக்க போறீங்க எம்பி எலெக்ஷன்ல? நான் ஏன் நிக்கல நீங்க கேட்கலாம், தேவையே இல்லை. நான் உங்கள ஒருவன், அவ்வளவுதான். நான் எப்பவும் உங்ககிட்ட தான் நிற்பேன். பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே,